சொல்லுங்க. இந்த மாதிரி மோடி வந்து ராமேஸ்வரம் பாலத்தை திறந்தாரு. ஆமா, 6/4/2025 திறந்தாரு. 6/4/2025 திறந்தாரு. திறந்த உடனே பாலம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இறக்கும் போது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால வந்து எதுவும் அந்த பாலத்துக்கு பாது வருமா, அதுல ஏலியனால எதுவும் விபரீதம் நடக்குமா? இல்ல, அப்படிலாம் நடக்காது. ஏற்கனவே 2050 மீட்டர் இருந்துச்சு பாலத்தோட நீளம். அது புயலால 100 வருஷத்தை கடந்துருச்சுல. இந்த இடையில புயலால ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. 134 பேர்லாம் இறந்தாங்க. அது அப்ப. இது இப்ப வந்து இதனால எதுவும் பாதிப்பு கிடையாது. இல்ல, பாதிப்பு இல்ல. ஆனா ஏலியன் பின்னணியில தான் இருக்கு. எப்படின்னா 2050 வந்து இப்ப 2020 மோடியோட சேர்ந்து இருக்கு. அப்படிதான் சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே 2050 இருந்தது. 2078 ஆக்கியிருக்கான் புது பாலத்தை. கூட்டுனா 2078 17 வரும். அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ட்ரம்ப் வந்து இன்னொன்னு இருக்கு. அந்த பாலத்தை தூக்குறாங்களோ, தூக்கு வரும். அப்ப இடைவெளி விழுவது 17 மீட்டர். ரெண்டு வகையிலுமே ஏலியன் 17 பின்னணியில இருக்கு. சரி, அடுத்ததா நம்ம ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாருன்னா, உலக நாட்டுல வந்து உலக சுகாதாரத்துறைக்கு நிறைய மில்லியன் டாலர் கொடுத்துட்டு இருந்தாரு. அது வந்து சீனாவும் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா, இவரு வந்து பதவி ஏற்றோன்னா அந்த உலக சுகாதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதிய பல மில்லியன் டாலரை கொடுக்காம நிப்பாட்டிட்டாரு. ஒண்ணு. அடுத்து வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நிறைய மில்லியன் டாலர் கொடுத்துட்டு இருந்தாரு. அதையும் நிப்பாட்டிட்டாரு. அதே மாதிரி நம்ம இந்தியாவுல நம்ம தேர்தலுக்கு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கிறதுங்கிறதுனால அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எப்பொழுதுமே அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் இப்ப கொடுக்காம நிப்பாட்டிட்டாரு. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப வந்து இதனால இதுக்கும் ஏலியனுக்கு சம்பந்தம் உண்டா? இல்ல, அது நிர்வாக கட்டுப்பாடுக்காக தான் செஞ்சிருக்கிறாரு. அமெரிக்காவும் கடல்ல இருக்கு, உலக கடல்ல. ரெண்டாவதா முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஏலியனுக்கு அவருக்கும் அதான் எல்லா அதிபரும் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. இப்ப இவர் மட்டும் தானே எல்லாத்தையும் பிடிக்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு பெரியசாமி. இப்ப இந்த உலக நாட்டுல வந்து இந்த மாதிரி இந்த இவங்க நாட்டுல உள்ளவங்க எல்லாம் நாடு கடத்துறேன்னு சொன்னாரு. அதுல ஃபர்ஸ்ட் அனுப்புறதே வந்து குஜராத்ல உள்ளவங்களும், உத்தரப்பிரதேசத்துல உள்ளவங்களும், பீகார்ல உள்ளவங்களும் தான் அந்த 2 பிளைட்ல வந்திருக்காங்க. அது வேணும். ஏன்னா உலக நாட்டுல இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இந்தியாவில தமிழ்நாட்டுல இருந்து கூட பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி கரெக்டா பீகார்ல வந்து அந்த பிளைட்டை வந்து இறக்குறாங்க. அது வந்து என்னன்னா, பிளைட்னா நம்ம இந்த சரக்கு விமானம் இருக்குல்ல, அதுல கைதிகள் அடைச்ச மாதிரி கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அழைச்சி அனுப்பி இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு மோடி. இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னு வச்சுக்க, நம்மள அவமானப்படுத்துற மாதிரி தான், நம்ம இந்தியாவே அவமானப்படுத்துற மாதிரி தான் அது செஞ்சிருக்காரு. ஆனா மோடி போய் நேரா போனதுனால எவ்வளவு நம்மளுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் நான் வந்து வரி விலக்கு வைக்கலாம் மறுபடியும் எல்லாம் சொல்றேன், மோடி என் நண்பர் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி செய்யறாரு? செய்யறதுக்கு காரணம் என்ன? ஏலியனா இல்ல என்ன காரணத்தினால அப்படி செய்யறாரு மோடி? ஏலியன் காரியம் நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3வது உலக போருக்கு அவரை நடத்தி கொண்டுட்டு போறதுக்கு இது மாரி எல்லா நாட்டோடையும் முன்பழக்க வைக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இது வேலையாட்களை குறைக்கிற நிபுணர் எலன் மஸ்க் இருக்கிறாருல, அவரு ஆலோசகரா இருக்கிறாரு. ஆலோசகரா இருக்கிறத விட எலன் மஸ்கோட சேர்ந்து அங்க ஐடில எவ்வளவு ஐடில ஒர்க் பண்றாங்களோ அவங்கள வந்து கிட்டத்தட்ட 75 விழுக்காடு வந்து எல்லாரையும் வெளியில அனுப்ப போறாங்கிறாரு. அதுல வந்து நம்ம இந்தியாவும் நிறைய பாதிக்குது. பாதிக்கிறது இந்தியா நிறைய பாதிக்குது. அத்தனை ஐடில வேலை செய்யறவங்களோட நிலைமெல்லாம் என்ன வருது? அது ஒரு பாதிப்பு. அவரு எப்படிதான் நினைச்சு செய்யறாரோ என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன ஏற்கனவே தேர்தல் நிதி கிடைச்சது வந்து 3 மடங்கு கமலா காமேஷுக்கு தான் கிடைச்சிருக்கு. இவருக்கு 1 மடங்கு தான் கிடைச்சிது. அப்ப அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில இவரெல்லாம் வரணும்னு கால அதே மாதிரி எனக்கு ஒரு தோணுதுன்னா பெரியசாமி, எலான் மஸ்கும் ட்ரம்மும் வந்து சேர்ந்துதான் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆமா ஆமா, அது உண்மைதானே? அது உண்மைதான். அதாவது நாடு கொஞ்சம் வீக்கா போயிடுச்சு, அதை நிமிர்த்தணும்னு ஒரே வைராக்கியத்தில் இருக்கிறாப்புல, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்ப இன்னொரு பெரியசாமி, இந்த கும்பமேளா நடந்துச்சுல்ல, கும்பமேளாவில வந்து பல பேர் இறந்து போனாங்க. சில பேர் தான் இறந்ததா அவங்க சொல்றாங்க, ஒரு கணக்கு சொல்றாங்க. அவங்க கணக்கு சொன்னதுக்கும் சம்பந்தம் 31 சொன்னாங்க, 30 சொன்னாங்க, 31 சொன்னாங்க. அது மாதிரி அதே மாதிரி அந்த வட மாநில வந்து நிறைய ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க.
இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம காஷ்மீர்ல வந்து 28 பேரை 26 பேரை வந்து சுட்டுருக்காங்க. அது என்னன்னா லேடிஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் அனிமன் போனவங்க தான், லேடிஸ் எல்லாம் விட்டுட்டு ஜென்ஸை மட்டும் சுடுறாங்க. ஜென்ஸை மட்டும் சுட்டுட்டு அந்த ஒரு பொண்ணை மட்டும் அந்த பொண்ணுகிட்ட போய் இது மாதிரி நாங்க செஞ்சோம் மோடிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டா? இருக்கு. நீங்க என்கிட்ட பேட்டி எடுத்த போது ஏற்கனவே 4 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். இது மாரி ஒரு நாட்டு அதிபர் அவங்களோட தீவிரவாதி, நாட்டு தீவிரவாதி, இதே மாதிரி எதிர்நாடு இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் மனசை மாத்தி. அது கடைசியில போர்ல கொண்டா விடும். இப்பவே இந்த நதி நீரை நிப்பாட்டன்னு சொன்னதுக்கு அந்த நாட்டுக்கார ஒருத்தர் சொல்லிருக்கிறாரு, ரத்த ஆறாவோடுன்னு சொல்லிருக்காரு. ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப மோடி இதுல வந்து வட மாநிலத்துல நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. கும்பமேளாவில எல்லாம் இறந்தாங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தாங்க. இதுக்கும் எனக்கு தொடர்பு உண்டா? இருக்கு. இப்ப ட்ரம்முக்கே போராட்டம் 1200 இடத்துல நடந்தது. ஜனநாயகத்துக்கு கை வைக்காது என்ன இந்த இது விளம்பர தாரகத்துக்கு தான் வந்தாங்க பாருங்க. அது கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பமேளா சொல்றீங்கல்ல, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அரசாங்கம் தனிப்பட்ட முறையில உள்ளவங்க பயன்படுத்துவாங்க ஏழைகள்ல. அரசாங்கம் பயன்படுத்தினா அடுத்த 48 நாளுக்குள்ள ஏலியன்கள் கோபம் அடைஞ்சு பாதிப்பு கொண்டு போனா அது ஏலியன்களே வெளியாகும், ஏலியன் சம்பந்தமான. அதே மாதிரி இதை கூட அதே மாதிரி 7100 கோடி ரூபாய் இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, ஊபி கவர்மெண்ட். 71ங்கிற பேட்டு போட்டா 17 தான் வரும். ஆம்புலன்ஸ் கார் வருதுல்ல, அதுல வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து நேரடியா இருக்காது, தலைகீழ இருக்கும். முன்னாடி போற வேனோ கார் பஸ்ஸோ அதை பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் படிக்க முடியும். அதே மாதிரி ஏலியன்ஸ் நம்ம பயன்படுத்த எண்கள்லாம் நம்ம கண்ணா பயன்படுத்துறோம், ஆனா ஏலியன்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்து. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஏலியன்ல வந்து நம்ம எத்தனை வகை இருக்கு? நம்ம ஏலியன்ல எத்தனை வகை இருக்கும்? ஏலியன்ல ஏகப்பட்ட வகை இருக்கு. பாம்பாவே இருக்கு, 2வதா மனுஷனா நல்லது செய்யற ஏலியனும் இருக்குல்ல. நல்லது செய்யற ஏலியன் இருக்கு. ஒரே எண்ணுதான், வெவ்வேறு கிரகத்துல வெவ்வேறு எண் இருக்கு. கடவுளுக்கு 17 நம்பர்லயே நல்ல எண்ணு இருக்கு. ஏலியன் வந்து கடவுளுக்கு கட்டுப்படுமா? ஏலியனே கடவுள் தானே, அப்புறம் கட்டுப்படுமான்னு கேட்டா அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருதுல்ல, அதுல முடியும் போதோ இல்ல ஆரம்ப நிலையிலயோ நான் சொல்ற ஒரு 7 நம்பர் இருக்குல்ல, அது அமைஞ்சு போயிட்டா ஒரு டவுட் வருது, கடவுளோட சக்தி குறைஞ்சிருக்கும். எனக்கு என்ன எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனநாயக முறைப்படி அவர் வந்து வாக்குரிமை வந்து சரியா செய்யல, அந்த மிஷின் எல்லாம் வேணாங்கிறாங்க, வாக்குரிமைனா பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் எலான் மஸ்கோ இல்ல ட்ரம்மோ ஏதாச்சும் இது பண்ணிருப்பாங்களோ, ஆலோசனை பண்ணிருப்பாங்களா? ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் நிறைய அதை பத்தி பேசுறாங்க. டெலிபதினு ஒண்ணு இருக்கு, அது தொலைதூர மன தொடர்பு. அது என்ன செய்யும்னா அதை 7ஆம் அறிவா ஏலியன்ஸுக்கு பயன்படுத்த. நான் என்ன சொல்றேன், எலான் மஸ்கே வந்து அவ்வளவு விஞ்ஞானியா, அவரே சொல்றாரு இந்த சிப்பை வந்து மாத்தலாம், இதனோட இது வந்து எப்படி வேணா ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா அப்புறம் எப்படி நான் அதான் சொல்லல, மக்களோட மனசே இப்பதான் இருக்கு. அந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஒரு அவங்களோட ஒரு இடத்துல ஓட்டு போடுறான்னு வச்சுக்கலாம், ஒரே இடத்துல ஒண்ணு வேணாம். அந்த இப்ப ஒரு ஊழல் ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஊழல் என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஊழல் நடந்து பாருங்க. அது மிஷின்ல வந்து எல்லாருமே எலான் மஸ்கே வந்து என்ன தெரியுமா இது வேணாங்கிறாரு. எலான் மஸ்கே என்ன சொல்றாரு, இந்த ஒரு மாத்தலாம் எப்படி வேணாலும் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அத அப்படின்னு சொல்ல போது அது வந்து நம்ம ஜனநாயகங்கிறது அது இல்லாமல்ல போயிடுது. இப்ப ஜனநாயகங்கிறது ஓட்டு போட்டு என்ன இவ்வளவு உலக நாடு, எல்லா வல்லரசு நாடு, நம்மளை விட பணக்கார நாடு, நம்மளை விட உயர்ந்த நாடு, எல்லா நாடுமே வந்து வாக்குரிமையை தான் வச்சுட்டு இருக்கு. ஆனா நம்ம தான் என்ன தெரியுமா, இந்த எந்திரத்தை வச்சுக்கிட்டு வருமா என்னமோ புடி என்னமோ வருமா வராதா, இது வருமா வராதா, இந்த சூதாட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏலியனுக்கு அந்த சம்பந்தம் உண்டா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இது அதான் டெலிபதினு சொல்றோம்ல, தொலைதூர மனத்தொடர்பு, அத 7ஆம் அறிவா அதுக்கு பயன்படுது ஏலியன்களுக்கு. அது மக்கள் மனசை மாத்தி புத்தியை மாத்தி ஓட்டு போட வைக்கும், அப்படின்னு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா 3ஆம் உலக பொருட்கள் வழிவகுக்குது. இப்ப இந்திய பாகிஸ்தான் சண்டை கூட அது காரணம். ஆனா இந்தியன் பாகிஸ்தான் சண்டை வந்து கண்டிப்பா நடக்கணும் எல்லாம் சொல்றாங்க.
ஆமா. ஆனா நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா நடக்காது. ஏன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆமா ஏன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து அந்த இடத்துல ஆளே போக முடியாது, ஆமா எல்லாம் கழுத மேலதான் போகணும். ஆமா எல்லாம் எல்லாரும் அது தீவிரவாதமான இடம்னு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட்டுக்கு, ஆமா எல்லாமே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு போலீஸ் கூட இல்லைன்றாங்க. அது எதை குறிக்குது? நம்மளுடைய நாட்டை தான், நம்ம உள்ள பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் குறிக்குது. அது அதர் நாட்டுல இருந்து உள்ளவங்களும் வந்திருக்காங்க, அதுல ஆமா வெளிநாட்டுல உள்ளவங்களும் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல நான் என்ன அந்த அந்த இது காஷ்மீர் ஃபுல்லாவே இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஏரியா தானே இது. காடுதான், குதிரை மேல தூக்கி போனாதான், குதிரை மேல வந்து 1/2 மணி நேரம் போய் அப்புறம் இல்லைன்னா நடந்து போனா குதிரை மேல போகணும். அவனுங்க அதை எப்படி பயன்படுத்திருக்காங்க? இது திட்டமிடுதல் தானே. இதை ஏன் வந்து ராலாம் விட்டுருச்சு, உளவுத்துறை எல்லாம் எப்படி விட்டுச்சு? எனக்கு சம்பந்தம் உண்டா? சம்பந்தம் கண்டிப்பா உண்டு. இது இந்த 2வது கும்பமேளா கேட்டீங்கன்னா, அதுல விபத்து நடந்தப்ப செய்தி சொன்னா மக்கள்லாம் பயந்து ஓடும், மறுபடியும் பலியாகணும்னு சொல்லி 17 மணி நேரம் அமைதியா இருந்து 17ஆவது மணி நேரம் தான் வெளியிட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படின்னா நம்ம மகாமகத்துல எல்லாம் நிறைய பேர் சேர்த்து உள்ள போனோம்னா 80 பேர் தான் 70 பேர் சொல்லிட்டு கிடைச்சிட்டு சொன்னாங்களா, அது மாதிரி அப்படிலாம் இல்ல. அப்படி மறைக்க முடியாது, ஆதாரத்தோட தான். 31 சொன்னது 30 இருக்கு, அவ்வளவுதான். நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. அதனால தனிப்பட்ட மனிதன் ஏலியன்களை பயன்படுத்தலாம், அரசாங்கம் பயன்படுத்தினா இதே மாதிரி பாதிப்புலையும் உண்டு பண்ணும். இவ்வளவு தூரம் நீங்க சொன்னமைக்கு நன்றி. அடுத்த வீடியோல நம்ம மிச்ச விஷயத்தெல்லாம் நல்ல வழக்கமா நம்ம உலக மக்களுக்கு எடுத்துரைப்போம். என்ன பாக்குற மக்கள் எல்லாம் பாக்க